بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம் தலைவர் இறுதி தூதர் எம் உயிரினு மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரது சொல் செயல் அங்கீகாரம் பண்பாடு பண்பு ஆகிய அனைத்தையும் அணுவணுவாக பின்பற்றி நடந்த அன்னலாரது தோழர்கள் துயர்ந்தோர்கள் அவர்களை பின்துயர்ந்தோர்கள் நல்லடியார்கள் இமாம்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவனது தூதரும் எமது ஈருலக வாழ்க்கையின் நலன் கருதி எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்ட விடயங்களை அவனை அஞ்சி நடப்பவர்களுக்கென தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சுவர்க்கத்தின் மீது ஆசை கொண்டு முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவனும் அவனது திருத்தூதரும் எமது இருலக வாழ்க்கையின் விமோசனம் கருதி தவிர்த்து நடந்து கொள்ளும்படி விளக்கிய விடயங்களை அவனுக்கு மாறு செய்பவர்களுக்கென தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தின் மீது அச்சம் கொண்டு முற்றிலும் விலகி நடந்து கொள்ளும்படி பேசுகின்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் வசியத் எனும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவை நினைவு கூறுவதனால்தான் மனித உள்ளங்கள் நிம்மதி அடைகின்றன. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்நாட்டில் சாலிகான பிரதியாக வாழ்தல் என்ற ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து எமது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற இன்னும் ஒரு சில தினங்களினால் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற இந்த நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் தமது வாழ்வொழுங்கை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்பது பற்றிய நல்ல பல கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கருத்தாடல்களையும் காலத்தின் பொருத்தம் கருதி குர்ஆன் சுன்னா மற்றும் சீரத்து நபி மற்றும் ஹயாத்து சஹாபாவின் வெளிச்சத்திலே உங்களோடு இன்றைய ஹுதுபா உரையின் ஊடாக பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தம் என்று கருதுகிறேன். இங்கு பேசப்படுகின்ற விடயங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் இம்மை மற்றும் மறுமையின் அனுகூலங்களையும் நன்மைகளையும் நசீபாக்க வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் அவன் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் எந்த தேசத்தில் ஒரு முஸ்லீம் வாழ்ந்தாலும் அவன் அந்த தேசத்தில் வாழ்கின்ற பொழுது 2 மிக முக்கியமான அடையாளங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற வகையில் அவன் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வான். ஃபஅருல்லாஹி வாசியா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹு தஆலாவுடைய இந்த பூமி மிகவும் விசாலமானதாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தமட்டில் அவன் இந்த உலகத்தின் எந்த கண்டத்திலும் எந்த தேசத்திலும் எந்த பிரதேசத்திலும் வாழலாம். அதற்குரிய அனுமதியை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறார். ஆரம்பகால ஃபிக்ஹுகளை அறிஞர்களை பொறுத்தமட்டில் முஸ்லிம் அல்லாத தேசங்களிலே ஒரு முஸ்லிம் வாழ்வதை அவர்கள் அனுமதி அளிக்கவில்லை, மறுத்தார்கள். அதை அவர்கள் தடை செய்தார்கள். காரணம், முஸ்லிம் அல்லாதவர்களோடு இரண்டர கலந்து வாழ்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டி ஏற்படலாம். அவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு வாழ்வை கடைபிடிக்க அவர்கள் முற்படலாம் என்கின்ற பல்வேறுபட்ட காரணங்கள் ஆரம்பகால ஃபிக்ஹுகளை அறிஞர்களிடத்தில் இருந்தது. ஆனால் நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இப்படி முஸ்லிம் அல்லாத பகுதிகளிலே முஸ்லிம்கள் வாழ்வதை
ஓரளவு நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்திருக்கிறார்கள். காரணம், இன்று உலகளவிலே இன்றைய உலகத்தின் நியதிப்படி பல்வேறுபட்ட தேசங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேசங்களிலே வாழ்கின்ற மனிதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் பலதரப்பட்ட மொழிகளை பேசுபவர்களாக, பலதரப்பட்ட நிறங்களை கொண்டவர்களாக, பலதரப்பட்ட இனங்களை பிரதிபலிப்பவர்களாக என்று அவர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கூறு போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த பன்மைத்துவமான ஒரு வாழ்வு ஒழுங்கிலே ஒரு முஸ்லிம் வாழ்கின்ற பொழுது அவன் ஏற்றிருக்கின்ற அந்த இஸ்லாத்திற்கு அவன் சான்று பகர்கின்றவனாக வாழ முடியும் என்பதற்காக வேண்டி இந்த நிபந்தனைகளுடன் இன்றைய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த பெரும்பான்மை சமூகத்தவர்களோடு முஸ்லிம்கள் வாழ்வதை அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பான்மை சமூகத்தவர்களோடு வாழ்கின்ற பகுதிகளை தாருல் குஃபர் என்றும் தாருல் ஹர்ப் என்றும் தாரு ஷிர்க் என்றும் அழைத்தார்கள். ஆனால் இன்று தாரு தௌவா என்று அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அழைப்பியல் நிலம் தாரு ஷஹாதா ஒரு முன்மாதிரியான ஒரு நிலமாக அது அமைய வேண்டும். அதே போன்று அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற தேசமாக மாற வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளுடன் இன்று இஸ்லாமிய அறிஞர்கள் அனுமதி அளித்திருப்பதை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிலே 2,20,00,000 சனத்தொகையிலே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே எங்களை பிறக்க செய்தி, இந்த நாட்டிலே எங்களை வாழ செய்தி, இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே அல்லாஹு தஆலா எங்களை மரணிக்க செய்ய இருக்கிறான். எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு பொழுதிலும் இந்த நாட்டை விட்டும் அவர்கள் வேறொரு நாட்டை பற்றி சிந்திக்க முடியாது. அது இஸ்லாமிய பார்வையில் அது அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது. இஸ்லாம் அதனை ஆதரிப்பதும் கிடையாது. மாறாக அவர்கள் வாழ்கின்ற அந்த தேசத்தை நேசிப்பவர்களாகவும், அந்த வாழ்கின்ற அந்த தேசத்தை போஷிப்பவர்களாகவும், அவர்கள் வாழ்கின்ற அந்த தேசத்தின் மீது அவர்கள் பற்று கொண்டவர்களாகவும், அந்த தேச நலனிலே பங்கெடுப்பவர்களாகவும், அந்த தேச மக்களோடு சௌஜன்யத்தோடும் சகவாழ்வோடும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கருதுகிறது. உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே கஅபத்துல்லாவை பார்த்துவிட்டு அவர்கள் முன்மொழிந்த வார்த்தைகள் ஒரு முஸ்லிம் தான் வாழுகின்ற தேசத்தை எந்த அளவு தூரம் நேசிக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த உதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், இன்னக்கி அஹப்பல் புகா இலை, இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் ஓப்பான, விருப்பமான, நேசத்துக்குரிய, பாசத்துக்குரிய ஒரு தேசம் இருக்கும் என்றிருந்தால் மக்காவே நீயாகத்தான் இருக்கின்றாய். லவ்லா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா ஹரஜ்து மின்கி அபதா, இந்த பூமியிலிருந்து உன்னுடைய சமூகம் என்னை விரட்டி அடிக்கவில்லை என்றிருந்தால் நான் இங்கேயே வாழ்ந்திருப்பேன் என்று ஒரு முஸ்லிம் தான் வாழுகின்ற தேசத்தை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை நடைமுறை உதாரணத்தினூடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு போதிப்பதை நாங்கள் பார்க்கலாம். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பிறகு சஹாபாக்களுக்கு அன்று அந்த சூழல் ஒத்து வரவில்லை. நிறைய சஹாபாக்கள் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புதிதாக சென்றால் ஹோம்சிக் என்ற ஒரு இயல்பான ஒரு மனநிலை ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். தன்னுடைய நிலத்தை பற்றி, தன்னுடைய நாட்டு மக்களை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தான் படித்த இடத்தை பற்றி, தான் வாழ்ந்த இடத்தை பற்றி எல்லாம் அவர்களுக்கு நினைவுகள் உறுத்தி கொண்டே இருக்கும். அது அவர்களுடைய உடல்நிலையிலே பாதிப்பை ஏற்படுத்தி உடல்நிலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த இயல்பான மனோநிலை அன்றைய சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. அந்த இயல்பான மனோநிலை அன்றைய சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் மக்கத்து மண்ணினுடைய நீர்ச்சுனைகளை பற்றியும் அங்கிருக்கின்ற பசுமையான தரைகளை பற்றியும் எல்லாம் கவிதைகள் பாடி அவர்கள் தங்களுடைய அந்த ஊர் பற்றை வெளிப்படுத்தினார்கள். இவர்களுடைய நிலைமையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருகரம் ஏந்தி ஒரு பிரார்த்தனை புரிகின்றார்கள். அந்த பிரார்த்தனை ஒரு தேசத்தில் வாழ்கின்ற ஒரு முஸ்லிம் அந்த தேசத்தின் மீது எத்தகைய அளவு அன்பும் பாசமும் பற்றும் இயல்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மிகச் சிறந்த ஆதாரங்களாக அமைகின்றன. சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா லிமக்கா வஸத், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த மதீனத்து தேசத்தை விருப்பத்துக்குரிய தேசமாக ஆக்கி வைப்பாயாக, நேசத்துக்குரிய தேசமாக ஆக்கி வைப்பாயாக, பாசத்துக்குரிய தேசமாக ஆக்கி வைப்பாயாக. எப்படி மக்கத்து தேசத்தை எங்களுக்கு பாசத்துக்குரிய தேசமாக, நேசத்துக்குரிய தேசமாக, விருப்பத்துக்குரிய தேசமாக ஆக்கி வைத்தாயோ அதே போன்று ஆக்கி வைப்பாயாக.
அல்லது அதைவிட அதிகமாக ஆக்கி வைப்பாயாக. வஸஹிஹா, இந்த மதீனத்து பூமியினுடைய சீதோச நிலையை சீராக்கி வைப்பாயாக. இரண்டாவது பிரார்த்தனை. மூன்றாவது கேட்கிறார்கள், வபாரிக் லனா ஃபீ சாயிஹா வ முத்திஹா, அங்கிருக்கின்ற அளவை நிறுவையில் எங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. நான்காவது கேட்கின்றார்கள், வன்குல் ஹும்மாஹா வஜியல்ஹா பில் ஜுஹ்பா, அங்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நோய் தொற்றை மக்கள் வாழாத ஜுஹ்பா என்கின்ற பகுதியை நோக்கி நீ இடம்பெயரச் செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் தான் வாழ்கின்ற தேசத்தின் மீது எந்த அளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நேசம் வைக்க வேண்டும், பற்று வைக்க வேண்டும் என்பதை மிக அழகாக எங்களுக்கு வர்ணிக்கிறார்கள். இந்த பிரார்த்தனையிலே 4 மிக முக்கியமான அடிப்படை அம்சங்கள் பொதிந்திருக்கின்றன. ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஒப்பான முக்கியமான 4 கூறுகள். ஒன்று, அவன் வாழ்கின்ற தேசத்தின் மீதான நேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரார்த்தனையினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் சகோதரர்களை. இரண்டாவது, சீதோச நிலை. உங்களுக்கு தெரியும், உங்களிலே பல நாடுகளுக்கு பல தேசங்களுக்கு பிரயாணம் செய்து வந்தவர்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த இலங்கை நாட்டை போன்ற ஒரு சீதோச நிலையை கொண்ட எந்த ஒரு தேசத்தையும் உங்களால் கண்டுகொள்ள முடியாது. ஒரு குளிரான ஒரு காலநிலையிலிருந்து ஒரு சூடான காலநிலைக்கு மாற வேண்டும் என்றால் மினிமம் ஒரு அரை மணித்தியாலத்தில் பயணம் செய்வதனூடாக அந்த காலநிலையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். ஒரு சூடான காலநிலையிலிருந்து ஒரு குளிரான காலநிலைக்கு மாற வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலங்கள் பயணத்திலே அந்த காலநிலையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இன்று ஐரோப்பிய தேசங்கள், ஏனைய ஆப்பிரிக்க தேசங்கள், தூர கிழக்கு ஆசிய, தென்னாசிய, மத்திய ஆசிய நாடுகளில் இருந்தெல்லாம் இந்த இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதை நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள். அவர்கள் தங்களுடைய நாடுகளில் இருக்கின்ற அந்த காலநிலைகளை சகித்துக் கொள்ள முடியாமல், ஜீரணித்துக் கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் பல கோடி ரூபாய், பல லட்சம் பணங்களை செலவழித்து அவர்கள் பல அசௌகரியங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு இந்த நாட்டிற்கு வந்து இந்த நாட்டினுடைய சீதோச நிலையெல்லாம் அனுபவித்து செல்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு நல்ல ஒரு சீதோச நிலையை ஆக்கி வைத்திருக்கிறார். இது இரண்டாவது துஆவினுடைய அடிப்படை. மூன்றாவது, வபாரிக் லனா ஃபீ பாயிஹா வ முத்திஹா, அங்கிருக்கின்ற அளவை நிறுவையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு தேசத்தில் வாழ்வதென்றால் அந்த தேசத்தின் பொருளாதார நிலை சுபீட்சமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த தேசத்தில் ஒருவருக்கு வாழ முடியும். கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த பிழையான ஆட்சியாளர்களின் மோசமான நிர்வாக நிதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளினால் இந்த நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் நாங்கள் இந்த நாட்டிலே அனுபவ வாயிலாக அறிந்து வைத்திருக்கிறோம். அதன் அசௌகரியங்களையும் அதன் வடுக்களும், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத காலகட்டமாக இன்று வரையிலும் இந்த நாட்டிலே அதனுடைய எச்ச சொச்சங்கள் தொடர்வதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டின் பொருளாதார சுபீட்சத்திற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நான்காவது, சுகாதாரத்துறை. தெரியும், ஒரு பிரதேசத்திலே வாழ்கின்ற பொழுது அந்த பிரதேசத்திலே நோய் தொற்றுக்களும் நோய் காவிகளும் பரவி விரவி இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு நிம்மதியான, ஒரு சௌஜன்யமான, சௌபாக்கியமான, சுபீட்சமான வாழ்வை கடைபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். எனவேதான் இந்த 4 அடிப்படைகளும் ஒரு தேசத்தில் ஒரு மனிதன் வாழ்வதற்கான ஆதாரங்கள் என்ற அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அந்தந்த தேசங்களை அவர்கள் பிரதித்துவப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த தேசத்தின் உயர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் தங்களால் முடிந்த அளவு அறிவு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய பொதுநலன் அடிப்படையிலும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கலாம். இதனால்தான் அல் குர்ஆன் ஒரு தேசத்தை துறந்து செல்வதை மிகப்பெரிய தியாகம் என்று வர்ணிக்கிறது. வலவன்னா கதபுனா அலைஹிம் அனிக்துல் அன்ஃபுஸகும் அவ்இக்ருஜு மின் தியாரிக்கும் மா ஃபஅலூஹு இல்லா கலீலுன் மின்ஹும், அவர்கள் மீது நீங்கள் உங்களையே மாய்த்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்கள் வாழ்கின்ற தேசங்களிலிருந்து புறப்பட்டு சென்று விடுங்கள் என்று நாங்கள் விதித்தால் அதனை ஒரு சில சொற்பமானவர்களை தவிர வேறு எவரும் செய்ய முன்வர மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். வலவ் ஃபஅலு லிமா யுவலுன பிஹி லகான கைரன் லஹும் வ அஷத்த தத்பீதா. அதே நேரம் அவர்கள் அந்த தியாகத்தை செய்ய வருவார்கள் என்றிருந்தால் அது அவர்களுக்கு நலவாகவும் அவர்களுடைய ஈமானிய உறுதியை பிரதிபலிப்பதாகவும் அமையும் என்றும் குர்ஆனில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஒரு தேசத்தை ஒருவர் துறந்து செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். அந்த தேசத்திலே வாழ்கின்றவர்களுக்குத்தான் அதன் அருமை புரியும், அதன் நன்மை புரியும், அதன் பெருமதி புரியும், அதன் மகத்துவம் தெளிவாக விளங்கும், அதன் முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து கொள்வார். இதனால்தான் அல் குர்ஆன் இந்த பூமியிலே விஷமத்தனம் புரிபவர்கள்,
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக செயற்படுபவர்களுக்குரிய தண்டனைகளினுடைய வரிசையிலே பார்க்கின்ற பொழுது அவ் இன்ஃபவு மினல் அர்ள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும். தாலிக ஹிஸ்யுல் லஹும் ஃபித் துன்யா வ லஹும் ஃபில் ஆகிரத்தி அஸாபுன் அலீம். இந்த தண்டனைகளுக்கு உரித்தானவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு இழிவு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு தேசத்திலிருந்து ஒருவர் நாடு கடத்தப்படுவது என்பது இழிவு என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவரும் தான் வாழுகின்ற தேசத்தை வெறுக்கலாகாது. அந்த தேசத்திலே வருகின்ற ஆட்சிகளின் அரசாங்கங்களினுடைய பிழையான கொள்கைகள், பிழையான போக்குகள் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தேசம் வாழ பொருத்தமில்லாத ஒரு தேசமாக மாறலாம். அதன் பொருளாதாரத்திலே ஒரு சில குறைபாடுகள் ஏற்படலாம், அதனுடைய வாழ்வொழுங்கிலே சில இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆனால் ஒரு பொழுதும் தான் வாழ்கின்ற தேசத்தை ஒரு முஸ்லிம் ஒரு பொழுதிலும் அவன் அதற்கு எதிராக செயற்பட மாட்டான், அதனை வெறுக்க மாட்டான், அதன் மீது அவன் கோபம் கொள்ள மாட்டான். அல் குர்ஆன் இப்படி தான் வாழ்ந்த ஒரு தேசத்தின் மீது கோபம் கொண்டு கொந்தளிப்பை கொட்டி அந்த ஊரை விட்டு சென்ற ஒரு நபியினுடைய வரலாற்றை அல் குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. இஸ்தஹப முகாலிபன் ஃபலன் அல்ல நக்திர அலை قال نادى في الظلمات ان لا اله الا انت سبحانك اني كنت من الظالمين. உங்களுக்கு தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்ந்த பிறந்த தான் பிரச்சாரம் செய்த அந்த பூமியை, அந்த தேசத்தை, அந்த நிலத்தை விட்டு கோபத்தினுடைய மிகுதியால் அதனை விட்டும் அவர் செல்கிறார். அல்லாஹ் தஆலா அவரை 3 இருள்களினூடாக சோதிக்கின்றார். ஒன்று, கடலுக்குள் அவர் மூழ்கிறார், முதலாவது சோதனை. இரண்டாவது, நீருக்குள் அவர் தத்தளிக்கின்றார். மூன்றாவது, மீன் அவரை விழுங்குகிறது. இந்த 3 இருள்களையும் தாண்டி அல்லாஹ்விடத்திலே தான் வாழ்ந்த அந்த தேசத்தின் மீது கோபம் கொண்டு வெளியேறியதற்குரிய பாவமீட்சியாக அவர் அல்லாஹ்வை நோக்கி இருகரமேந்தி பிரார்த்தனை செய்கின்றார். லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இந்த தேசத்தை விட்டும் நான் போனது மிகப்பெரிய ஒரு அநீதி என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரகடனம் செய்கின்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு தேசத்தை யாரும் வெறுத்து ஒதுங்கி போக முடியாது. மாறாக ஒரு தேசத்தில் வாழ்கின்ற ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் அந்த தேசத்தில் வாழ்வதை அவன் ஒரு அருளாக பார்க்க வேண்டும், அதை ஒரு நியமத்தாக பார்க்க வேண்டும், அதை ஒரு ரஹ்மத்தாக பார்க்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் வாழ்ந்த அந்த தேசத்துக்காக பிரார்த்தனை செய்த ஒரு அழகிய ஒரு சுன்னத்தை அல் குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி ஜில் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மின ஸமராத். யா அல்லாஹ், இந்த மக்கத்து பூமியை பாதுகாப்பான ஒரு பூமியாக, ஒரு நிலமாக, தேசமாக ஆக்கி வைப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் தான் வாழ்கின்ற தேசத்துக்கு எதிராக ஒரு பொழுதிலும் பதுவா செய்யலாகாது, சபிக்கலாகாது, அதை திட்டலாகாது, அதை அவன் நொந்து கொள்ள முடியாது. அந்த தேசத்தில் வாழ்வது அவனுக்கு சில இடர்களை கொடுத்தாலும் அந்த தேசத்தின் மீட்சிக்காக, அந்த தேசத்தின் மறுமலர்ச்சிக்காக, அந்த தேசத்தின் சுபீட்சத்திற்காக அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த அழகிய சுன்னத்தை எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இரண்டாவது பிரார்த்தனையில் அவர்கள் சொல்கிறார்கள், வர்ஸுக் அஹ்லஹு மின ஸமராத். பொருளாதார தன்னிறைவை கேட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த பூமிக்கு நீ கனி வகைகளை கொண்டு பொருளாதார சுபீட்சத்தை கொடுப்பாயாக, அருள்வாயாக என்று துஆ கேட்கிறார்கள். எனவே ஒரு முஸ்லிம் தான் வாழ்கின்ற தேசத்தை நேசிக்க வேண்டும், தான் வாழ்கின்ற தேசத்தின் மீது பாசம் கொள்ள வேண்டும், அந்த தேசத்திற்காக பிரார்த்தனை புரிய வேண்டும். அந்த தேசத்தை ஒரு பொழுதிலும் வெறுக்கலாகாது, அந்த தேசத்தின் மீது அவன் தன்னுடைய பதுவாவை, சாபத்தை மொழியலாகாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த தேசத்தில் வாழ்ந்த எமது முன்னோர்கள் இந்த அழகிய வழிமுறையை மிக அழகாக கடைபிடித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே 3 மிக முக்கியமான வல்லரசுகள் இந்த உலகத்தில் தங்களுடைய ஆட்சியை, அதிகாரத்தை, தங்களுடைய காலனித்துவத்தை வறிய நாடுகள் மீது தொடுத்தன. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று இந்த 3 காலனித்துவ ஆட்சிகளும் இந்த நாட்டிலே 1505 தொடக்கம் 1948 கிட்டத்தட்ட 443 ஆண்டுகள் இந்த நாட்டை இந்த அந்நியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இந்த நாட்டில் இருந்த சுதேச மக்களை அவர்கள் மிக கடுமையான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கி இந்த நாட்டில் இருந்த வளங்களை எல்லாம் சூறையாடி தங்களுடைய தேசங்களுக்கு அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இந்த தேசத்திற்குள் வந்த பொழுது இந்த தேசத்தில் இருந்த பொருட்களை சர்வதேச சந்தையிலே கொண்டு போய் அறிமுகம் செய்தார்கள். இந்த தேசத்திலே வாழ்ந்து இந்த தேசத்திலே வாழ்ந்த
மக்களை திருமணம் முடித்து அவர்கள் இந்த நாட்டிலே இரண்டர கலந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் அரேபிய தீபகற்பத்திலே இஸ்லாம் அறிமுகமானதற்கு பிறகு அரேபிய வர்த்தகர்கள் என்று வந்து போய் கொண்டிருந்த அந்த அரேபிய வர்த்தகர்கள் இன்னும் ஒரு புதிய அடைமொழியோடு வந்தார்கள், முஸ்லிம் அரேபிய வர்த்தகர்கள். இவர்கள் தங்களுடைய வர்த்தகத்திலே வியாபாரத்திலே காட்டிய நம்பிக்கை, நாணயம், உண்மை, நேர்மை போன்ற அழகிய பண்பாடுகள் அன்றைய சிங்கள மன்னர்களை வெகுவாக கவர்ந்தன. இவர்களுடைய இந்த வியாபார ஒழுக்க பெருமானங்கள், இந்த பண்பாட்டு விழுமியங்கள் அன்றைய சிங்கள மன்னர்களை வெகுவாக கவர்ந்ததனால் அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு இந்த தேசத்துக்குள் வந்த பொழுது இந்த இஸ்லாத்தை அறிமுகம் செய்வதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் இங்குள்ள சுதேச மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அந்த அடிப்படையிலே இந்த நாடு அந்நிய காலனித்துவ ஆட்சியில் இருந்த பொழுது இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் அவர்கள் சாலிகான பிரதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டை அவர்கள் ஒரு பொழுதிலும் அந்நியர்களுக்கு காட்டி கொடுத்தது கிடையாது. இந்த நாட்டின் வளங்களை சூறையாடி தங்களுடைய நாடுகளுக்கு கடத்தி சென்றது கிடையாது. இந்த நாட்டின் இறைமைக்கு எதிராக எங்கும் அவர்கள் ஆயுதம் தூக்கியது கிடையாது. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையிலே எங்கும் அவர்கள் செயற்பட்டது கிடையாது. மாறாக இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக தங்களுடைய இன்னுயிர்களையும் துச்சமாக மதித்து அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே அந்நியர்கள் ஆட்சி செய்த பொழுது கண்டியை அவர்களால் உடனடியாக கைப்பற்ற முடியாமல் இருந்தது. 1815ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் கண்டி பிரித்தானியர்களுடைய கைவசமாக மாறுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கண்டிய மன்னனுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை திரைமறைவிலே அவர்கள் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அதற்காக வேண்டி நிறைய ஒற்றன்களை அவர்கள் நியமித்தார்கள். எங்கு செல்வது, எங்கு போவது, எங்கு வருகிறார், எங்கு தூங்குகிறார், இப்படிப்பட்ட எல்லா தகவல்களையும் அறிந்து வைத்திருப்பதற்காக வேண்டி நிறைய ஒற்றன்களை அவர்கள் நியமித்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் என்கின்ற ஒரு மன்னனை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த பிரித்தானிய படைத்தளபதி துரத்தி கொண்டு வருகிறார். வருகின்ற வழியிலே அவர் ஒரு கிராமத்துக்குள் உள்நுழைந்து ஒரு திரைமறைவிலே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லிம் பெண்மணி அந்த இடத்திலே வீற்றிருக்கிறார். அவரை மிக வேகமாக துரத்தி வந்த அந்த படை தளபதி அந்த முஸ்லிம் பெண்ணிடத்திலே மன்னனை கண்டாயா என்று கேட்ட பொழுது அவர் 2 காரணங்களுக்காக வேண்டி தான் மன்னனை கண்ட செய்தியை அவர் மறைத்துக் கொள்கிறார். ஒன்று, அவர் ஏதாவது சொன்னால் பொய் சொல்லிவிட வேண்டும், எனவே அது இஸ்லாத்திற்கு முரணானது என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது, மன்னனை இந்த படைத்தளபதிக்கு காட்டி கொடுத்தால் நான் தேசத்துக்கு துரோகம் செய்த ஒரு தேச துரோகியாக மாறிவிடுவேன் என்கின்ற இரண்டாவது காரணமாக அவர் அமைதியாக இருக்கிறார். வந்த வேகத்தில் இருந்த அந்த கோபத்தில் இருந்த அந்த படைத்தளபதி இந்த பெண்ணை கொலை செய்து விடுகிறார். அவன் கொலை செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றதற்கு பிறகு ஒளிந்து மறைந்து பார்த்து கொண்டிருந்த மன்னர் அந்த இடத்திற்கு வந்து என்னை காத்த ரத்தமே என்று அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறார். இதுதான் வரலாற்றிலே முஸ்லிம்களை மறக்கலையோ முஸ்லிம்கள் என்று பெயர் மாற்றம் பெற்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இந்த வரலாற்று சம்பவம் இந்த இலங்கை நாட்டின் பாட புத்தகங்களிலே உயிர்காத்த உத்தமி என்கின்ற பெயரிலே பதிவு செய்யப்பட்டு இந்த நாடு கூட இந்த தியாக சம்பவத்தை அங்கீகரித்திருப்பதை பார்க்கலாம். இஸ்லாம் பாட புத்தகத்தில் கூட இந்த வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை. இந்த நாட்டில் இலங்கை முஸ்லிம்கள் தங்களை சாலிகான மனிதர்களாக ஆக்கிக் கொண்ட அதே நேரம் சாலிகான பிரதியாகவும் ஆக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை விட்டுக் கொடுத்தது கிடையாது. இஸ்லாத்தோடு அதனுடைய நெறிமுறைகளோடும் பொறிமுறைகளோடும் வரைமுறைகளோடும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றைய காலத்திலே அவர்களுக்கு கிடைத்த குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, தேச பிரஜைகளாக தங்களை அவர்கள் தகவமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தேசத்தை அவர்கள் தாரை வார்த்தது கிடையாது. இந்த தேசத்திற்கு எதிராக அவர்கள் ஆயுதம் ஏந்தியது கிடையாது. இந்த தேசத்தை அவர்கள் எங்கும் துறந்தது கிடையாது. இந்த தேசத்தின் ஆட்சியை ஸ்திரப்படுத்துவதற்காக வேண்டி தன் இன்னுயிரை கூட இந்த பெண்மணி துறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 2ஆம் பூனேகபாவுடைய ஆட்சியை பொறுத்த மட்டில் அவர் ஒரு முஸ்லிம் பெண்மணியை திருமணம் செய்கிறார். அந்த முஸ்லிம் பெண்மணியை திருமணம் செய்கின்ற பொழுது அந்த பெண்மணி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். தனக்கு கிடைக்க பெறுகின்ற இந்த பிள்ளையை இஸ்லாமிய முறைப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்பதனுடைய கோரிக்கையாக இருக்கிறார். அவரும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். பிள்ளையும் கிடைக்கிறது. இஸ்லாமிய முறைப்படி அவர் வளர்கிறார். அவருடைய பெயர் குராசான் இஸ்மாயில் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை இந்த பேருவரையை சேர்ந்த ஒரு கிராமத்தில் தான் அவரை வளர்த்ததாக வரலாறு சொல்கிறது.
அவர் குருநாகல் பிரதேசத்தை ஒரு குறிப்பிட்ட காலம் ஆட்சி செய்திருக்கிறார். அன்றைய காலத்தில் இந்த நாட்டில் இருந்த இனவாதம் இவருடைய ஆட்சி தொடரும் பட்சத்திலே இது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கொலை செய்து விடுகிறார்கள் என்பது வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெண்மணியை பாருங்கள். அன்றைய காலத்திலே அந்த பெண்மணி தன்னுடைய ஈமானிய உறுதியை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த தேசத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மன்னர் தன்னை திருமணம் செய்வதற்காக கேட்டுக்கொண்ட பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மன்னர்கள் திருமணம் முடிப்பதென்றால் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து அவர்கள் பெண்ணெடுக்க மாட்டார்கள். எனவே அந்த காலத்திலே முஸ்லிம்கள் நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகின்ற உதாரணங்களாக இவைகள் இருக்கின்றன. இதிலும் ஒரு பெண்மணி ஒரு சாலிகான பிரதியாக இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை காட்டுகின்ற மிக அழகான உதாரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. வரலாற்றிலே இப்படியான நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நேரத்தின் பெருமதி கருதி அவற்றை நான் சுருக்கிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு இந்த நாட்டிலே சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டை அவர்கள் நேசித்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக அவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை உலகளாவிய ரீதியிலே அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருந்த வாசனை திரவியங்களை எல்லாம் சர்வதேச சந்தைகளிலே அவர்கள் சந்தைப்படுத்தி இந்த நாட்டின் கீர்த்தியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். சில முஸ்லிம் அரசியல்வாதிகள் பெரும்பான்மை சமூகத்தவர்களால் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். டிபி ஜாயா, சேர் ராசிக் பரீத், ஏசிஎஸ் ஹமீத், எம்எச் முகமது போன்றவர்கள்லாம் பெரும்பான்மை சமூகத்தவர்களால் தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள். இன்றும் அப்படிப்பட்ட சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் பிற சமூகத்தவர்களோடு நல்ல உறவை பேணி இருக்கிறார்கள். இதே சகவாழ்வை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள். அது ஒரு பூச்சாண்டி கிடையாது, அது ஒரு மாயை கிடையாது, தற்காலிகமானது கிடையாது, ஒரு கண் துடைப்பு கிடையாது. உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அந்த உறவை அவர்கள் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் என்பதற்கான நிறைய உதாரணங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்காக வேண்டி காலனித்துவ சக்திகள் முற்பட்ட பொழுது அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். உங்களுக்கு சுதந்திரத்தை தந்தால் அந்த சுதந்திரத்தின் ஊடாக வருகின்ற பிரதிகூலங்களை தாங்கிக் கொள்கின்ற எதிர்கொள்கின்ற திறன் உங்களுக்கு இல்லை என்று சொன்ன பொழுது இந்த உள்வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த தேசத்தில் இருந்து இந்த அட்டூழியங்களையும் அனாச்சாரங்களையும் அழிச்சாட்டியங்களையும் செய்வதிலிருந்து இந்த நாட்டை விட்டும் துறந்து சென்றால் போதும். இங்கிருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்துக் கொள்கிறோம், பேசிக் கொள்கிறோம் என்று இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் அன்றைய அந்த பிரித்தானிய ஆட்சியின் பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். காலம் சென்ற இந்த நாட்டின் பிரபல அரசியல்வாதி டி எஸ் சேனநாயக்க கூட அவர்கள் பாராளுமன்றத்தில் இதனை விளைந்துரைத்து பேசியிருக்கிறார்கள். அது பாராளுமன்ற பதிவிலும் இருப்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போன்று இந்த நாடு எதிர்கொண்ட யுத்தம் உங்களுக்கு தெரியும். 30 ஆண்டு காலம் இந்த யுத்தம் இந்த நாட்டை ஒரு பல ஆண்டு காலம் பின்னோக்கி நகர்த்தியது. இந்த நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்தியது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை அழித்தொழித்தது. இனங்களுக்கு இடையிலான முறுகல்களை ஏற்படுத்தி மனிதர்கள் வாழ தகுதியில்லாத தேசமாக இதனை ஆக்கி வைத்தது. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கில் வாழ்ந்த முஸ்லிம்கள் இந்த யுத்தத்தினால் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். 24 மணித்தியால கெடுக்குள் வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுடைய கோரிக்கை ஆரம்பத்திலே நியாயமாக இருந்த பொழுதிலும் பிறகு ஆயுத பரிமாணம் பெற்ற பிறகு அது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு இன சுத்திகரிப்பாக மாற்றம் பெற்றது. பிறகு கிழக்கை பொறுத்த மட்டில் அங்கு அவர்கள் வெளியேற்றப்படுவதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட பொழுது அவர்கள் மறுத்ததனால் பள்ளி வாயில்களுக்குள் அவர்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள். தொழுது கொண்டிருந்தவர்கள் மீது ஆயுத தாக்குதல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பள்ளி வாயில்களுடைய உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டன. இன்று வரையிலும் காட்டாங்குடி, ஏறாவூர், ஓட்டமாவடி, மூதூர் போன்ற பகுதிகளில் எல்லாம் இதனுடைய எச்ச சொச்சங்களையும் வரலாற்று தடயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் இந்த நாட்டை அவர்கள் தாரை வார்க்கவில்லை. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு சவாலாக வரவில்லை. இந்த நாட்டுக்கு அவர்கள் குந்தகம் விளைவிக்கவில்லை. இந்த நாட்டின் மீது கொண்ட பற்று, இந்த நாட்டின் மீது கொண்ட நேசம், இந்த நாட்டின் மீது கொண்ட துடிப்பு அவர்களை ஒரு ஈமானிய உறுதியோடும் சமூக உணர்வோடும் தேசிய பங்காற்றலோடும் அவர்களை இந்த பூமியிலே வாழச் செய்திருக்கின்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் சகோதரர்களை. இத்தகைய வரலாற்று நிகழ்வுகளின் ஊடாக இந்த நாட்டிலே வாழ வந்த ஒரு சமூகம் இந்த இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்-ஆகிபத்து லில்-முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே வாழ்கின்ற இலங்கை முஸ்லிம் சமூகம்
இரண்டு விதமான பரிமாணங்களை பெற்றிருக்கின்றன. ஒன்று, அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சாலிகான முஸ்லிமாக வாழ வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தின் எந்த திசையிலும் எந்த கண்டத்திலும் எந்த பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய இஸ்லாத்தை துறந்து வாழ முடியாது. எனவே அப்துல் சாலிஹ், ஒரு நல்லடியான், சாலிகான அடியான் என்கின்ற அடையாளம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. இரண்டாவது, முஆத்தினுல் சாலிஹ், ஒரு சாலிகான பிரதி, ஒரு நட்பிரதியாக வாழ வேண்டும். தான் வாழுகின்ற அந்த தேசத்தை நேசிக்க வேண்டும், அந்த தேசத்தின் மீது அன்பு கொள்ள வேண்டும், அதற்காக பிரார்த்திக்க வேண்டும், அதற்குரிய ஆட்சியாளர்களை, தகுதியான ஆட்சியாளர்களை தெரிவு செய்ய வேண்டும், அங்கு இருக்கின்ற ஏனைய மக்களோடு நல்லுறவை பேணிக்கொள்ள வேண்டும், அந்த நாட்டிற்கு அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். இது பற்றிய ஒரு சுருக்கமான வரலாற்று ஆதாரங்களை நாங்கள் ஆரம்ப குத்துபாவிலே பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே வாழுகின்ற இந்த 20 லட்சம், கிட்டத்தட்ட 20 லட்சம் இலங்கை முஸ்லிம்களை பொறுத்த மட்டில் 2 கோடியே பெரும்பான்மை மற்றும் முதல் சிறுபான்மை, ஏனைய சிறுபான்மை சமூகங்களுக்கு சாட்சி சொல்கின்ற சமூகம். உம்மத்து ஷஹாதா, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சிறப்பியல்பை, ஒரு பண்பாட்டு கூரை, ஒரு விழுமியத்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. முஸ்லிம் சமுதாயம் இந்த உலகத்திலே தான் தோன்றித்தனமாக, தன்னிச்சையாக, மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு மரணிக்க வந்த ஒரு சமூகம் கிடையாது. மாறாக அவர்கள் ஏற்றிருக்கின்ற அந்த கொள்கைக்கு சாட்சி சொல்கின்ற சமூகம். இந்த இலங்கை நாட்டிலே இந்த 2 கோடியே மக்களுக்கு இந்த 20 லட்சம் முஸ்லிம்கள் தான் சாட்சி சொல்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல் குர்ஆனை படிப்பது கிடையாது, ஹதீஸ் கிரந்தங்களை பார்ப்பது கிடையாது, குர்ஆன் சுன்னா தவிர்ந்த ஏனைய இஸ்லாமிய சட்ட மூலாதாரங்களை பார்ப்பது கிடையாது. ஒரு முஸ்லிமினுடைய ஒரு புன்னகையை பார்க்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஒரு வியாபார நடவடிக்கையை பார்க்கிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய ஒரு பாதையால் செல்லுகின்ற பொழுது அவர் தன்னுடைய எச்சிலை துப்புகின்ற அந்த முறையை பார்க்கிறார்கள், தன்னுடைய பாதையிலே செல்கின்ற ஒரு குப்பையை அகற்றுகின்ற அந்த நாகரிகத்தை பார்க்கிறார்கள், ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற பொழுது சக ஊழியரோடு நடந்து கொள்கின்ற அந்த அழகிய பண்பாட்டை பார்க்கிறார்கள், ஒரு உத்தியோகம் புரிகின்ற பொழுது அந்த வேலை தளத்தில் அவர்கள் காட்டுகின்ற அழகிய முன்மாதிரியை காட்டுகிறார்கள். ஒரு பிரயாணத்தின் பொழுது, ஒரு வைபவத்தின் பொழுது, ஒரு மார்க்க ஒன்று கூடலின் பொழுது, ஏனைய ஈமை கிரியைகளின் போது, ஒரு விருந்துபசாரத்தின் பொழுது, ஒரு திருமண நிகழ்வின் பொழுது, ஒரு பிரயாணத்தின் பொழுது, இத்தகைய வாழ்வினுடைய எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும் இந்த முஸ்லிம் சமூகத்தின் அழகிய முன்மாதிரியை, பண்பாட்டு விழுமியத்தை, ஒழுக்க பெருமானத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த வகையில் தான் அல் குர்ஆன் இந்த முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சொல்கிறது. அது இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு மிக அழகாக பொருந்தி போகிறது. உம்மத்து ஷஹாதா, இந்த ஏற்றிருக்கின்ற இந்த கொள்கைக்கு இந்த முஸ்லிம்களே சாட்சி சொல்ல வேண்டும். இதற்கு பிறகு நபிமார்கள் வருவது கிடையாது, வேதங்கள் இறங்குவது கிடையாது, வேறொரு சுன்னத்து எங்களுக்கு வருவது கிடையாது. மாறாக இவற்றையெல்லாம் தங்களுடைய கைகளிலே அவர்கள் அறிவு பெட்டகங்களாக தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகம் தான் இந்த நாட்டிலே ஒரு சாலிகான பிரஜையாக வாழ்ந்து தான் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும், அனைத்து துறைகளிலும், அனைத்து நடவடிக்கைகளிலும் முன்மாதிரி மிக்க ஒரு சாலிகான பிரஜையாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அத்தகைய ஒரு பண்பாட்டு எழுச்சி இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது. இந்த நாட்டிற்கு அத்தகைய ஒரு ஒழுக்க எழுச்சி தேவைப்படுகிறது. அது இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருந்து மிக வெகுவாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதை இந்த முஸ்லிம் சமூகம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் தங்களுடைய தோள்களிலே விரும்பியோ விரும்பாமலோ, அவர்கள் வெறுத்தோ விரும்பியோ அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்திலே 60% வடகிழக்கு கங்கால் வழியாக வாழ்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இங்கு இருக்கின்ற உங்களை பொறுத்த மட்டில் இந்த நாட்டிலே அந்த 60% முஸ்லிம்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியினராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் வாழ்கின்ற இந்த தேசத்திலே இந்த இஸ்லாத்தை நீங்கள் வாழ வைக்கின்ற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, உங்களுடைய வியாபார நடவடிக்கைகள் பேர்வழியை பொறுத்த மட்டில் அதிகம் இந்த வியாபார ரத்தினக்கல் வியாபாரம், ஏனைய வியாபார துறைகளிலே பெயர் போன ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வியாபார துறையிலே நீங்கள் காட்டுகின்ற ஒழுக்க விழுமியங்கள், பண்பாட்டு பெருமானங்கள், உங்களுடைய உண்மை, வாய்மை மீறாத தன்மை, உங்களுடைய நாணயம், உங்களுடைய நம்பிக்கை போன்ற இந்த பண்பாட்டு பெருமானங்கள் ஒரு பிற முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் என்று நினைக்கிறேன், கட்டாரிலே உலக கால்பந்தாட்ட போட்டி ஃபீபா நடைபெற்றது. அதிலே அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பெனரை வைத்திருந்தார்கள். எதை வைப்பது என்று யோசித்துவிட்டு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒவ்வொரு சிறு சிறு துணிக்கைகளை அவர்கள் அங்கே பதிவு செய்து வைத்திருந்தார்கள்.
அதிலே ஒரு இடத்திலே தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சக சகோதரனை பார்த்து நீ புன்னகைப்பதும் உனக்கு சதக்கா என்கின்ற தர்மமாக பதிவு செய்யப்படும் என்று ஒரு பதாகை ஒட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்த உலகத்தின் பெரும் பெரும் பகுதிகள் எல்லாம் அங்கு அந்த போட்டியை காண்பதற்காக வந்திருந்தவர்களுடைய அதை பார்த்துவிட்டு அந்த பதாகையை பார்த்து அந்த இடத்தை விட்டும் தாண்டி சென்றவர்களாம் அதை வாசித்து விட்டு ஸ்மைல், இட் இஸ் ஆல்சோ டொனேஷன், உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்னகை, அது கூட தர்மம் என்ற அந்த ஆங்கில வார்த்தையை அவர்கள் பார்த்து இந்த இஸ்லாம் பயங்கரவாதம் மிக்கது, தீவிரவாதம் மிக்கது, நாகரிகத்துக்கும் மனித இருப்புக்கும் உலக சமாதானத்துக்கும் எதிர்ப்பானது என்று காலங்காலமாக அவருடைய உள்ளங்களில் இந்த இஸ்லாமோபோபியா எனப்படுகின்ற இஸ்லாம் பற்றிய இந்த தவறான அச்சம், இந்த பயம் வெகுவாக ஊட்டப்பட்டவர்கள் இந்த இஸ்லாத்திலே இப்படியும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று அந்த இடத்தை விட்டு தாண்டி சென்ற பொழுது அதை பார்த்து விட்டு அவர்கள் புன்னகை விட்டு சென்றதாக செய்தியிலே வாசிக்க கிடைத்தது. இதனை இந்தியாவினுடைய ஒரு சேனல் பதிவு செய்திருந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிகப்பெரிய இஸ்லாத்தை எல்லாம் இந்த நாட்டிலே அமுல்படுத்தி இஸ்லாமிய ஆட்சியை இந்த நாட்டிலே நாங்கள் நிறுவியெல்லாம் இந்த இஸ்லாத்தை இந்த நாட்டிலே நாங்கள் வாழ செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. இஸ்லாத்தின் ஒரு சிறு பகுதியாவது நம்முடைய வாழ்விலை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதனூடாக உம்மத்து ஷஹாதா என்கின்ற இந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த பொறுப்பை துறந்து, இந்த பொறுப்பை மறந்து தான் வாழுகின்ற நாட்டிலே ஒரு சாலிகான பிரஜையாக வாழ இயலாத மனிதர்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வயின் ததவல்லவ் யஸ்தபுதில் கௌமன் கைரகும் தும்ம லா யகூனு அம்சாலகும். இந்த பணியை, இந்த பொறுப்பை, இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்யாமல் தவறி போவீர்களாக இருந்தால் உங்களை அல்லாஹ் தஆலா அழித்து ஒழித்து விட்டு அந்த இடத்திற்கு வேறொரு சமூகத்தை கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதை பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த விதிகள், இந்த நியதிகள் எல்லாம் இந்த உலகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் தொழிற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டை நேசிப்பது போல, இந்த நாட்டை நாங்கள் சுவாசிப்பது போல, இந்த நாட்டின் மீது பற்று கொண்டிருப்பது போல, இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நாங்கள் பங்களிப்பாற்றுவது போல, இந்த நாட்டு மக்களோடு நல்ல உறவுகளை பேணிக் கொள்வது போல இந்த நாட்டிலே இந்த இஸ்லாத்தை வாழச் செய்கின்ற அந்த பொறுப்பையும் ஏக காலத்தில் இலங்கை நாட்டிலே வாழ்கின்ற அந்த முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய தோள்களின் மீது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பொறுப்பை அவர்கள் சுமந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா ஈருலகத்திலும் வெற்றியை கொடுப்பதாக சொல்கிறார். அவர்களுக்குத்தான் ஈருலகத்திலும் வெற்றியை கொடுப்பதாக சொல் அமலுன் சாலிஹ், அதுதான் மிகப்பெரிய ஒரு பணியாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அதுதான் அமலுன் சாலிஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த அமலுன் சாலிஹ் என்பதற்கு ஒரு தனியான ஒரு பெருமானம் இருக்கிறது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளின் ஒரு பகுதி. இவற்றை செய்வதனூடாக மாத்திரம் ஒருவர் சாலிகான மனிதர்களாக ஆகிவிட முடியாது. நபித்துவத்தின் 15ஆம் 16ஆம் 17ஆம் ஆண்டுகளில் தான் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஹராம், ஹலால் எல்லாம் கடமையாக்கப்பட்டது. அதுவரையிலும் இந்த முஸ்லிம் உம்மத்து ஷஹாதாவாக இருந்தது என்பதுதான் வரலாறு. எனவே இவற்றை மாத்திரம் நடைமுறைப்படுத்துவதனூடாக, கடைபிடிப்பதனூடாக, அமுல்படுத்துவதனூடாக இந்த நாட்டிலே நாங்கள் இஸ்லாத்தை வாழச் செய்தோம் என்ற அந்த மனப்பால் குடித்து விடாதீர்கள். மாறாக நீங்கள் இஸ்லாத்தின் ஒரு சில கிரியைகளை நடைமுறைப்படுத்தி இருக்கிறீர்கள், அமுல்படுத்தி இருக்கிறீர்கள், கடைபிடித்திருக்கிறீர்கள். இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக வாழச் செய்யவில்லை. அந்த பொறுப்பு கனதியானது, அந்த பொறுப்பு விசாலமானது, அது வீரியமானது. அது இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்வின் அனைத்து துறைகளுக்கும் சட்டம் சொல்லுகின்ற அதிகாரமிக்க கோலோச்சுகின்ற ஒரு மார்க்கமாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அமுல்படுத்துவதனூடாகத்தான் இந்த இஸ்லாத்தை இந்த நாட்டிலே வாழச் செய்யலாம் என்ற அந்த யதார்த்தத்தை இந்த சாலிஹான பிரஜையாக வாழுதல் என்ற தலைப்பினூடாக நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் சுமந்து செல்லுங்கள் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நான் பேசிய இந்த விடயங்களினூடாக என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் அவற்றை அமுல்படுத்தக்கூடிய அவற்றின் ஈருலக நன்மைகளையும் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த தேசத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழச் செய்கின்ற பொறுப்பை அந்த ஏக ரப்பு ஏற்றுக்கொள்வானாக. முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்களை இந்த நாட்டிலிருந்து துடைத்தெரித்து இந்த நாட்டிலே ஒரு கௌரவ பிரஜைகளாக, இந்த முஸ்லிம்களை ஒரு சாலிகான பிரஜைகளாக இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹு தஆலா வாழச் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவாதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.